நல்ல கொதி நிலையில் ஒரு கை நிறைய மண்புழுக்களை அள்ளி அதில் போட வேண்டும். வெல்கம் டு சண்டே சமையல். இன்னைக்கு ஒரு புடி அதே மாதிரி தான் இப்போ நாங்கள் வந்து இந்த சோசியல் மீடியாவில் விசித்திரமான ஒரு உணவு வகைகள் தயாரிப்புகள் இருக்கு. அந்த விசித்திரமான உணவுகளை பற்றி தான் பார்க்க போறோம். என்னது இவங்க ஒரு சமையல் சமைப்பாங்க, ஆனா அதுக்கு எந்த பேர் வைப்பாங்கன்னு அவங்களுக்கு தெரியாத மாதிரியான இலியான் சமையல், எலிச்சாப்பாடு, அப்படியான வித்தியாசமான தவளை கரைய மாதிரி இருக்கு. அதே மாதிரி தான் ஒரு வீடியோ இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ்ல வந்துருந்துச்சு, அதை தான் பார்க்க போறோம். வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. வருது அவன் ஏதோ ரச்சியோ ஏதோ ஒரு வகையான ஒரு சாப்பாட்டு ஒன்று வச்சிருக்கிறான். ஆனா அந்த சாப்பாட்டை விட அதை சுத்தி மொய்க்கிற இலையான பாருங்க, அதை சுத்தி அதை சாப்பிட வாராங்கன்னு அந்த இலையானையும் பார்த்து உங்களை என்னடா சொல்லுறது. இதை சாப்பிட்றதுக்கு இப்போ எவ்வளவு கூட்டம் நின்று இந்த கூட்டம் நின்று போய் இருக்கிற இலையான கிடப்ப அதை சாப்பிட்றாங்களோ, அங்க போய் இல்லை நிப்பாடா நிப்ப இன்னைக்கு கிடக்கிற கிடக்குல நிப்பாடா இல்ல. இவங்க என்னன்னு தான் சாப்பாடை கண்டுபிடிக்கிறாங்கன்னு தெரியல. எதையோ கலந்துட்டு அதுல இருந்து கொஞ்சம் இதாண்டு என்ன டேஸ்ட் வரும் அப்படி வரும். அடுத்தது ஒரு சாப்பாடு பாருங்க. இவங்களுக்கு என்ன தேடா கிடக்குறான். இந்த கிண்ணத்தை பார்த்தாலும் சாப்பிட மனம் பெறுகிறது இல்லை, மனம் வராது. முக்கிய குறிப்பு, இது நீங்க சாப்பிடுன்றதுக்கு இந்த வீடியோவை பார்த்துடாதீங்க, பார்த்தா சிக்கலா போடும், சாப்பிடவே மாட்டீங்க. ஆனா இவங்களுக்கு ஒரு மனத்தைரியம் இருக்கு. எப்படின்னா எதையோ எல்லாம் போட்டு கிளக்குவாங்க, கிளக்கிட்டு அதை ஒரு சாப்பாடு மாதிரி கொடுப்பாங்க. அது இவங்களோட மனத்தைரியம். அதை வாங்கி சாப்பிட்றான்னு பாருங்க, அவனுக்கு இருக்கு மனத்தைரியம். அவனை விடவா நமக்கு வேணும். இது சாணிய கரைச்ச மாதிரி கிடக்கு. நாக்குல நக்கி பார்த்தா ஒரே புளிப்பு. என்னன்னு அது? எருமை மாட்டு சாணி. இவங்க இந்த ஸ்டைலுக்கு மட்டும் அடிச்சுக்க எதெல்லாம் கலக்கரனா வர்றமயமா எல்லாம் அடுக்கி இருப்பாங்க. அதை அப்படியே உருப்படியை தந்திருந்தாலும் சாப்பாடு கொஞ்சம் நல்லா இருக்கு. ஆனா அதையும் அது இதுன்ட்டு போட்டு கிளந்து ஏதோ ஒரு கொண்ட கலக்கி இன்னும் ஒரு சொல்ல அனுப்பியிருந்தாங்க. மக்கியா கொக்கோ கோலாவில் மக்கி. பழமையா மக்கி செய்கிற மாதிரி தான் செய்கிறோம். வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளி போடுறாங்களே ஏதோ. கொக்கோ கோலா சரி ஆரம்பிச்சுட்டான் தன்னை வேலையை. மக்கி இது சர்வசாதாரணமாக சாப்பிட்ருந்தா கூட கொஞ்சம் நல்லா இருக்கு, வளமையாக செய்கிற மாதிரி இந்த நூடுல்ஸை. அதுக்குள்ள கொக்கோ கோலா கொண்டு கிடக்கிறேன், ஃபெண்டாவை கிடக்கிறேன். சில பேர் செய்வான் ஃபெண்டா, பெப்சி. அதுக்கு ஜூஸுகள், மேங்கோ ஜூஸ், ஆரஞ்சு ஜூஸ், அதுகளை கலந்துலாம் செய்கிறாங்க. இப்போ நாங்கள் ஒரு முகத்தை தானே பார்த்துருக்கோம், இதே மாதிரி பல முகங்கள் இருக்கு. வெளியே தெரிகிறது ஒரு உருவம், ஆனா உள்ள தெரிகிறது பல ரூபங்கள். அடுத்தது அனுப்பியிருக்கிறாங்க. அது என்னமோ எலிச்சாப்பாடு. இந்த கடையில் எப்படின்னா சாப்பாடு சாப்பிட்டு சாப்பிட்டு சாக்க முதல் எலி வந்து அதை டேஸ்ட் பண்ணி பார்க்கும்போது நஞ்சு இருக்கா நஞ்சு இல்லையா அப்படி இருக்குன்றது. அப்படிதான் இந்த கடைஞ்சி பாருங்க, எலியா தெரியுது. இவங்களெல்லாம் இப்படியே கடையை வச்சு இந்த பூரியோ ஏதோ ஒரு சாப்பாடு செய்கிறாங்க. அந்த சாப்பாடு செய்யறதுக்கு பதிலாக எலியையும் பக்கத்தை அடிச்சு சப்படிச்சு அதுலையும் ஒரு கறி வச்சுட்டு கொடுத்தாங்கன்னா அந்த எலி தொல்லையே இருக்காது. செய்வாங்க, நாங்கள் சும்மா நக்கலா சொல்றது. செய்யறான் பாருங்க எலி சாப்பாடு. இதெல்லாம் மனுஷன் தின்னுவானா? தின்னுறானே. என்னமோம்மா, இந்த பைலட் இருந்து நீதான் என்னைய காப்பாத்தணும். ஐயோ, இத்துடன் இந்த சம்பவங்கள் நிறைய வருது. இது ஒரு சின்ன வீடியோ தான். எனக்கு இதுக்கு மிஞ்சி நான் பார்த்துட்டு மதிய சாப்பாடு நான் சாப்பிட மாட்டேன். அன்றதுக்கு தான் இது இந்த எஃபெக்ட் கிடக்கு.